லாஸ்ட் டைம் ஒரு நேம் ரிவீல் கேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, புல் அவுட் கேக்குன்னு சொல்லிட்டு. அந்த கேக்கில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்திருந்துச்சுன்னா, நிறைய பேர் மணி வச்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணுங்க மேம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு சும்மா நான் எப்படி பண்ணுறது சொல்லுங்கள், எனக்கு அப்படி ஒரு ஆர்டர் வந்தால் நான் பண்ணலாம். ஆனால் தேங்க் காட் அவங்களோட ஆசைப்படி எனக்கே அந்த ஆர்டர் வந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. பட் என்ன, கொஞ்சம் பெரிய கேக்காக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 1/2 kg கேக்கில் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் இதர் 1/2 kgங்கிறதுனால கொஞ்சம் 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு ஏதாவது வச்சு பண்ணலாமா மேம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்களுக்கு 100 rupees நோட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பேர் தான், அவங்க அப்பாவோட 50th பர்த்டேக்காக கார்த்திகாங்கிறவங்க ஆர்டர் பண்ண கேக் இது. இந்த கேக்கு வந்து ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். பட் சின்ன சின்னதாக பாலித்தீன் கவர்ஸில் 100 rupees நோட், அதுவும் 15 நோட்ஸ் எடுத்து லைனாக இன்சர்ட் பண்ணிட்டு செலோடேப் போட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி ரோல் மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு சின்ன க்ளோஸ்அப் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து அந்த ரூபாய் நோட்டை நம்ம ரோல் பண்ணதை உள்ளே வச்சு மேலே க்ரியேட் பண்ணியிருக்க ஹோல் வழியாக வெளியில் எடுத்துட்டு மற்றதை ஃபாயில் வச்சு சீல் பண்ணிட்டேன். இதில் என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த 15 நோட்ஸும் ரோல் பண்ணும்போது பெரிய பண்டில் மாதிரி வந்துருச்சு. எப்படா நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே அதை உள்ளே தள்ள போகிறோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஏர் லாக் இருந்தது ஒவ்வொரு பாலித்தீன் கவருக்குள்ளேயும், அதை சின்னதாக ஊசி வச்சு குத்தி குத்தி போக் பண்ணி அந்த ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ரோல் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். தேங்க் காட் அது எப்படியோ உள்ள செட் ஆகிடுச்சு. பிகாஸ் இதை விட பெரிய கார்ட்டனோ ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம பண்ணோம்னா அந்த 1/2 kg கேக்கில் கேக்கே இருக்காது, கொஞ்சம் தானே இருக்கும். சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரியே கோல்டு ட்ரிப்லாம் போட்டு கோல்டன் பால்ஸ்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே 50th பர்த்டேன்னு சொல்லி டாப்பர்லாம் வச்சு டேடின்னு பேரும் போட்டு இந்த சாக்லேட் கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாப்பில் லைட்டாக வெளியில் தெரிகிற அந்த 100 rupees நோட்டோட எட்ஜில் சின்னதாக ஒரு பீஸ் ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பனை ஒட்டிட்டேன், அதை பிடிச்சி அப்படியே புல் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒயிட் கலரில் இருந்த உடனே கேக்கோட மர்ஜ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. பட் ஆஸ் யூஷுவல் எனக்கு இந்த கேக்குக்கான ரிவ்யூ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேக் சக்ஸஸாக ஃபெயிலியரானு எனக்கே ஒரு டவுட்டில் தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி கேக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க எய்தர் கேக்கை பெருசாக சொல்லுங்கள், அப்படி இல்லைனா சின்ன கேக்குக்கு தகுந்த மாதிரி ரூபா நோட்டாக சொல்லுங்கள். அப்படின்னா தான் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியும். இல்லைனா இப்படி தான் பயந்து பயந்து செய்கிற மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.